பிப்ரவரி 27ஆம் தேதி பல்லடத்தில் எண்மான் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவுக்கு வருகை தரும் பாரத தாயின் தவ புதல்வன் உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிர செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க வருங்கால தமிழகம் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் அணிவகுப்போம். வேண்டும் மோடி மீண்டும் மோடி. மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் என் தனசேகர், மாவட்ட பொருளாளர் வி ரமேஷ், அட்வொகேட். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். தேசிய அளவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது அது நாளுக்கு நாள் அது தீவிரமாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் குடும்பத்தோடு போய் டிராக்டரோட போய் அங்கே ரோட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னா அவன் போய் விவசாயம் பண்ணியிருக்க முடியாது. அப்படின்னா போய் உட்கார்ந்த ஆட்கள் பூரா விவசாயிகளானா இல்லை, இது விவசாயிகளுடைய போராட்டமே இல்லை. இதுக்கெல்லாம் பின்னால் ஒரு பெரிய சதி இருக்கு. இந்த விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் என்ற போர்வையில் ஜார்ஜ் சொரோஸ்லேருந்து ஆரம்பித்து ஜார்ஜ் சொரோஸுக்கு என்னன்னா இந்தியா பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைய வேண்டும். இந்தியா வீழ்ச்சி அடைஞ்சால் அவருக்கு என்ன லாபம்னா அந்த கம்பெனி பூரா உள்ளே வந்துடும். ஜார்ஜ் சொரோஸ் மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கிட்டத்தட்ட 15,000 கோடி இந்தியாவில் பணம் இறக்கி இருக்கிறார். வழக்கமாக அவர் எப்படி இறக்குவார் பணம்? NGOs மூலமாக தான். இந்த பணம் தான் இப்போ இந்த விவசாயிகள் மூலமாக ஒரு காஃபி ஷாப்பில் ராகுல் காந்தியை இவர்கள் சந்திக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதாக தகவல்கள் வருகின்றன. இது நடந்து ஒரு வாரத்துக்குள்ள விவசாயிகள் போராட்டம் வெடிக்கிறது. இப்படிப்பட்ட தீவிரவாதிகள், தீவிரவாதத்தில் தொடர்புடையவர்களுடன் ராகுல் காந்தி சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? மோடி அரசு எதிர்பார்த்தபடி செய்யவில்லை, அவர் ஓட்டு போடக்கூடாது, அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. அது ஒரு ஜனநாயக உரிமை. மோடியை 2-3 வருஷத்துல கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இதுக்கு பின்னால் உள்ள சதி மிகப்பெரிய சதி. இது விவசாயம் இல்லை, இது சாதாரண போராட்டம் இல்லை, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி. மோடியுடைய உயிருக்கு இது ஆபத்து என்று கூட நான் சொல்லுவேன். விவசாயிகள் போராட்டத்தில் ஏன் சாராயம், மது இலவசமாக வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கு, அவர்கள் உண்மையான விவசாயிகளாக இருந்தால். அப்புறம் சில வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் என்று தெரிகிறது. முஸ்லீமில் விவசாயி இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லையே, எல்லாரும் விவசாயிகள் தான். அப்போ முஸ்லீம் விவசாயி முஸ்லீமாகவே கலந்து கொள்ள வேண்டியது தானே. அவர் தலையில் எதுக்கு டர்பனை கட்டுறீங்க? அப்போ அவர் சீக்கியர் என்ற ஒரு பொய்யான ஒரு மாயையை உருவாக்குது. எங்களுக்கு அந்த WTOவில் இருக்கக்கூடிய அதனால் வரக்கூடிய பாதிப்புகள், தாக்கங்களை சரி செய்து கொடுங்கள் அப்படின்னு விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருந்தால் அதில் தவறில்லை. WTOலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னா இது அரசியல் ரீதியான சர்வதேச ரீதியான ஒரு விஷயம். இந்த அரசியலில் வெறும் விவசாயிகளுடைய நலன் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. வர்த்தகம்னா விவசாயிகள் மட்டும்தான் வர்த்தகர்களா? அவர்களை தவிர வேறு நாட்டில் வர்த்தகர்களே இல்லையா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது பயந்திருந்த சீனா எல்லைப்பகுதியில் தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. இந்த பக்கம் விவசாயிகள் போராட்டம் இவ்வளோ நாளாக போராடல. 24 லட்சம் கோடி 18 லட்சம் கோடி இவங்களுக்காக மட்டும் விவசாயிகளுக்கு கொடுத்தா பாக்கி விவசாயிகளை தவிர மற்ற மக்கள் அனைவருமே இந்தியாவில் அழிஞ்சு போயிடணும் பொருளாதார ரீதியில். இது எந்த அரசால இதை கொடுக்க முடியும்? இது அரசியல், மோடிக்கு எதிராக செய்யப்படும் அரசியல். இதை எதிர்கட்சிகள் வடநாட்டில் செய்கிறாங்க, தன்னுடைய பங்குக்கு திமுக தமிழ்நாட்டில் செய்யுது. அதிமுக செய்யுமானா அதிமுக வழக்கம் போல் பட்டும் படாமல் குழகுழான்னு ஒரு பதில் சொல்லிட்டு நான் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியல் நிறுவனர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இதில் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அது தேசிய அளவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது அது நாளுக்கு நாள் அது தீவிரமாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்த ஹரியானா, டெல்லி எல்லையில் அவங்களுக்கு ஒரு பெரிய தடுப்பு போடப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு 6 கோரிக்கைகளை சொல்கிறாங்க. எங்களுக்கு MSP அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதில் 2 விதமான வாதம். ஒன்று, விவசாயிகளுடைய கோரிக்கை ஒரு பக்கம், இந்த நேரத்தில் இவங்க பண்ணுறதுக்கான பின்னணி என்னன்னு ஒரு பக்கம். இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க? அது 2021 இதே விவசாயிகள் ஏறத்தாழ ஒரு வருடம் போராட்டம் பண்ணாங்க. அப்பொழுதே என்னன்னா அந்த 3 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, அதாவது கொண்டு வருவதாக இருந்தார்கள். அதில் என்னன்னா அந்த விவசாயிகள் இன்றைக்கும் இந்தியா முழுக்க, எஸ்பெஷலி பஞ்சாப், ஹரியானா, வட மாநிலங்களில் அவங்க கோதுமை, மற்ற சில இடங்களில் அரிசி, நம்ம தமிழ்நாடு உட்பட பல இடங்கள் இவங்க இதை கொண்டு போய் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோ இல்லை அங்கங்கே சிவில் சப்ளைஸுக்கோ கொண்டு போய் இவங்க போடுறது விவசாயிகள் நேரடியாக பயிர் செய்யும் விவசாயிகள் எங்கேயுமே போய் போடுறதில்லை. இதுக்கு நடுவில்
அதுதான் இந்த மண்டி மண்டின்னு சொல்லுவாங்க. system. இந்த மண்டி சிஸ்டம். இந்த மண்டி சிஸ்டத்தில் வந்து அவங்க போகிற ட்ரேடர்ஸ், புரோக்கர்ஸ், இவங்ககிட்டேருந்து ஒரு இதுக்கு வாங்கி ஒரு விலைக்கு கொண்டு போய் போடுவான். அதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் அவன் பார்த்துப்பான். அங்கே ஏதாவது கமிஷன் கொடுக்கணுமா, லஞ்சம் கொடுக்கணுமா, அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். விவசாயியை பொறுத்த வரைக்கும் என் கையை விட்டு போகும்போது எனக்கு என்ன பணம் வருதோ சந்தோஷம் இது. ஸோ அங்கே வந்து போராட்டம் பண்ணது 6 மாதம் உட்காந்து டிராக்டர்லாம் வச்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சிக்கிட்டு உட்காந்தான்னா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து பஞ்சாப்லேயோ ஹரியானாலேயோ டெல்லியிலையோ இல்லை எங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த போராட்டத்துடைய தாக்கம் இருந்ததோ அங்கெல்லாம் வயலில் கோதுமை அந்த வருஷம் வந்து 2021 பயிரே ஆகலையா? இல்லை கோதுமையுடைய உற்பத்தியில் வந்து கணிசமான பகுதி வந்து குறைஞ்சுதா? ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து குடும்பத்தோடு போய் டிராக்டரோடு போய் அங்கே வந்து ரோட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னா அவன் போய் விவசாயம் பண்ணியிருக்க முடியாது. அப்போது உங்களுடைய விவசாய உற்பத்தி அந்த மாநிலங்களிலாவது குறைந்திருக்க வேண்டும். கணிசமாக குறைஞ்சிடுச்சா? அதிகமாக இருக்குது. தகவல் எடுத்து பாருங்கள், புள்ளி விவரங்களை. அப்படின்னா போய் உட்கார்ந்த ஆட்கள் பூரா விவசாயிகளானா இல்லை, இவர்கள் விவசாய புரோக்கர்கள், விவசாய வணிகர்கள், அதாவது ட்ரேடர்ஸ், இடைத்தரகர்கள். புரோக்கர் நம்ம சொல்கிறது பொதுவாக சொல்கிறோம், இடைத்தரகர்கள். அதனால் வந்து அவங்க முக்கியம் இல்லை, அவங்களுக்கு வந்து எந்த பங்கும் இல்லை, அவங்க யாரோ அப்படின்னு நம்ம சொல்லலை. இவர்கள் பயிரிடும் விவசாயிகள் இல்லை. ஸோ இவங்களை வந்து இது ஒரு பக்கம். அப்போவே அந்த 3 சட்டத்தையும் வந்து வேறு வழி இல்லாமல் அரசு வந்து அப்போ அவங்க அரசு சொன்னது என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும்னு இவ்வளோ நாள் எம்எஸ்பி போட்டு இருக்கு, நீங்கள் வெளியிலையும் வந்து பல்க்கு இவங்க சப்ளையர்ஸ் ஆர் பர்ச்சேசர்ஸ் கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இவங்க உடனே வந்து அதானி அம்பானி உள்ளே வந்துடுவாங்க, கார்ப்பரேட் உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் இருந்தது. இப்போ எவ்வளோ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஐட்டங்கள் உள்ளே வருது, எத்தனையோ சூப்பர் மார்க்கெட்டில். ஒரு விவசாயம் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நேரடியாக வந்து சப்ளை பண்ணிட்டு போகிறான்னு நினைக்கிறீங்க? கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு நீங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க, அதெல்லாம் அந்த விவசாயியை வந்து விற்றுட்டு போகிறான், இடைத்தரகர்கள் தான் விற்றுட்டு போகிறாங்க. ஸோ விவசாயிகள் பயிர் பண்ணுவாங்க, அங்கேருந்து அது மண்டிக்கு வரும், மண்டியிலேருந்து இவங்க விற்பனைக்கு வெளியே வரும். அரசாங்கம் வந்து மண்டியிலேருந்து சிவில் சப்ளைஸோ இல்லை எஃப்சிஐயோ வந்து வாங்குறது அது ஒரு பக்கம். கார்ப்பரேட்டுகள் அல்லது பல்க் சப்ளையர்ஸ் வாங்கலாம்னு சொன்னது தான் இவங்களுக்கு அது ஒத்துக்கலை. அதை வந்து இன்ஃபேக்ட் இப்போ கூட தமிழ்நாட்டில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்துக்கிட்டு இருக்கு, மேலே கூரை கூட போடாமல், தகர கொட்டா கூட போடாமல், மழையில் இந்த வெள்ளத்துலலாம் வந்து பல மூட்டை நெல்லெல்லாம் வந்து நனைஞ்சு போய் வீணாச்சு. நான் பல்க்கு இப்போ நான் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக சொல்லவில்லை. எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இதே கார்ப்பரேட்டாக இருந்தானா அப்படி மழையில் வந்து ஒரு மூட்டை நெல் நனைய விடுவானா? ஏன்னா அவனுக்கு லாபம்தான் அவனுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது இலக்கு வந்து அதாகும்போது அவன் வந்து அதுக்கு தகுந்த கேர் எடுத்துப்பான். அது நியாயமும் கூட. அவனுக்கு லாபம் வருதா வரலையான்றதை தாண்டி அந்த நெல்லே வீணாக போச்சுன்னு வச்சுங்க, நாட்டுக்கு நஷ்டம், பொருளாதார இந்த சமுதாயத்துக்கு நஷ்டம், விவசாயிகளுக்கு நஷ்டம், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு நஷ்டம். இன்சூரன்ஸ் கம்பெனி நஷ்டப்படுதுன்னா மறுபடியும் அது சமுதாயத்தில் தானே வரப்போகுது, பொருளாதாரத்தை. இப்படி இது ஒரு பக்கம். இப்போ இவங்க என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் போன தடவையே வந்து அதுக்கு எம்எஸ்பிக்கு வந்து சட்டம் கொண்டு வரணும்னாங்க. அந்த சட்டத்துக்கு ஏதோ கமிட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து இவங்க வந்து திருப்திகரமாக இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம போகல. பட் என்னென்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி ஏறத்தாழ 25 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய வடநாட்டில் கிடைக்கக்கூடிய கோதுமை 1 கிலோ இவங்க இன்றைக்கி கேட்குற ப்ரைஸு அதிகமாக கேட்குறாங்க. எவ்வளவு அதிகமாக கேட்குறாங்கன்னா 10 மடங்கு அதிகமாக கேட்குறாங்க. 252 ரூபாய் கேட்குறாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு, குறைந்தபட்ச ஆதார விலை. ஆமாம், குறைந்தபட்ச ஆதார விலை 252 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்கினா, நீங்களும் நானும் கோதுமைங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இதே தான் நெல் அரிசிக்கும் வரும். அப்போ வந்து உங்களுக்கு 300 ரூபாய்க்கு தான் வரும். கவர்மெண்ட்டு வந்து 252 ரூபாய்க்கு வாங்கினா அதுக்கப்புறம் உள்ள செலவு இல்லை சப்சிடைஸ் பண்ணணும். 25 ரூபாங்கிறதே சப்சிடைஸ் தான். 25-30 கொடுத்து வாங்கிட்டு 18லேருந்து 22 ரூபா தான் வந்து சர்வதேச விலையே கோதுமைக்கு. ரஷ்யாவிலேருந்து நீங்கள் கோதுமை வந்து இம்போர்ட் பண்ணால் கூட 252 ரூபா ஆகாது. உக்ரைன்லேருந்து இறக்குனா கூட அவ்வளோ ஆகாது. அப்போ 300 ரூபாய்க்கு மக்களுக்கு வந்ததுன்னா அந்த பணம் வந்து விவசாயிகளுக்கு அதை கொடுத்துட்டு, விவசாயம் அல்லாத எல்லா விவசாயிகள் மட்டும்தான் நாட்டில் ஏழைகளா? இப்போ விவசாயிகள்ங்கிறதே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போ வந்து அவர் ஐயா கண்ணுன்னு ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த விவசாயிகள்னு சொல்லி போராடுவார். திடீர்னு எலியை கடிச்சிக்கிட்டு அவங்க ஆட்கள் போடுவாங்க, இல்லை கோமணம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிர்வாண போராட்டம், கோமண போராட்டம்லாம். அவர் வந்து ஆக்சுவலாக அவருடைய மகன் அவருடைய மருமகள் எல்லோரும் வழக்கறிஞர்கள். அவங்க BMW காரில் தான் வராங்க போகிறாங்க.
விவசாயின்னு சொல்லி நடு ரோட்டில் போராட்டம். ஸோ விவசாயிகள்ங்கிற நம்ம அந்த டெஃபனேஷன்லேயே நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இல்லை, ஆனால் அந்த எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறது அவங்க ஏன் கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து தக்காளி வந்து 1 கிலோ வந்து ஒரு காலத்தில் 2 ரூபாய்க்கு விற்குது, ஒரு காலத்தில் வந்து 200 ரூபாய்க்கு விற்குது, 300 ரூபாய்க்கு விற்குது. ஸோ இதனால வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. எம்எஸ்பி கூடாது அப்படிங்கிறதே நான் சொல்லலை. எம்எஸ்பி கட்டாயம் வேணும், அவங்களுக்கு அது வந்து அவசியம். ஒன்று. ரெண்டாவது, போன தடவை 2021 மோடி அரசு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஏதோ பிரதமர் மோடி பீமா ஏதோ ஒரு பேரில் ஒரு யோஜனா அது போட்டு வந்து அது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், கிராப் இன்சூரன்ஸ். ஸோ சப்போஸ் மழை பெய்யாமலோ இல்லை வெள்ளம் வந்தோ அது உங்களுக்கு வந்து பயிர் வீணாக போச்சுன்னா இன்சூரன்ஸில் பணம் வருது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அதை கிராப் பேசிஸில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, அதை ஃபீல்டு பேசிஸில் கொடுக்கணும். கிராப்னா நீங்கள் வந்து கோதுமை பயிரிடுறீங்க, அது 3 மாதத்தில் பயிராகும், அதை நீங்கள் இன்சூர் பண்ணுங்கள், அதுக்கு ப்ரீமியம் கட்டுங்க, இல்லை இலவச ப்ரீமியம் கவர்மெண்ட்டு கொடுக்குது. அது உங்களுக்கு நஷ்டம் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த பணம் வரும். இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளவு ஏக்கரா நான் பயிரிடணும், நான் என்ன பயிரிட்டு சும்மா வச்சுருந்தா கூட எனக்கு கொடுக்கணும். பயிரே இடாமல் நான் சும்மா வச்சுருந்தாலும் எனக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும். இப்படி சில இது. அதே மாதிரி தான் 10 மடங்கு விலை. அதுக்கப்புறம் வந்து 10,000 60 வயதான விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து 10,000 ரூபா மாதம் வந்து பென்ஷன் கொடுக்கணுங்கிறாங்க. இந்த ஓய்வூதியம் வந்து கொடுத்தால் அதோடைய பட்ஜெட் வந்து 18 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. இந்தியாவுடைய வருமான வரி கட்டுறது வந்து விவசாயிகள் கட்டலை, சேலரிடு எம்ப்ளாயீஸ் கட்டுறாங்க. 11 லட்சம் கோடி தான். 18 லட்சம் கோடி எப்படி கொடுக்க முடியும்? அப்படி 18 லட்சம் கோடி கொடுக்கணுன்னால் எங்கேருந்து கொடுக்க முடியும்? மற்ற விவசாயிகளை தவிர மற்றவர்கள் பொதுமக்களுடைய மின்சார கட்டணம், போக்குவரத்து கட்டணம் இதெல்லாம் உயர்த்தி, அப்போ இதெல்லாத்தையும் உயர்த்தி கட்டினா அவன் இதே போராட்டம் அவங்க பண்ண மாட்டாங்களா? இவங்க டிராக்டர் வச்சுக்கிட்டு வந்தால் அவங்க சைக்கிள் வச்சுக்கிட்டாவது பண்ணுறாங்க. அப்போது விவசாயிகள் போராட்டம் என்பது வந்து முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து அவர்கள் வந்து, ஆனால் இதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்னெல்லாம் வந்து, அதாவது நீங்கள் இந்த எம்எஸ்பியில் ஒரு 6 இது சொன்னீங்களே, நான் கூட குறித்து வச்சுருந்தேன். அவங்க கேட்குறதெல்லாம் சிலது வந்து சம்மந்தமே இல்லாமல் கேட்குறாங்க. நான் அதை அதாவது MS சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த பரிந்துரை அது பிரகாரம் 150% அவங்க 100 ரூபா போட்டாங்கன்னா அவங்களுக்கு 150% வந்து, அதாவது 150 ரூபா திரும்பி வரணும், 50% லாபம் வரணுங்கிறாங்க. குறுகிய கால பயிர்னால் அவங்களுக்கு வந்து 3 மாதம், இல்லை ஆவரேஜாக 4 மாதம் வச்சுக்கலாம், இல்லை 6 மாதம் கூட அதிகப்படும். அந்த 100 ரூபாவில் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் வேஜஸ், குடும்பத்தில் வந்து யார் வந்து அந்த வேலை செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு பணம் கொடுக்கலைன்னா கூட அதுக்கு ஒரு நோஷனலாக அதை வந்து ஒரு யதார்த்தமாக அதை கணக்கு பண்ணி அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி, மின்சாரம் வந்து சப்சிடைஸ் பண்ணணும், இலவசம் கொடுக்கணும், அதை கண்டினியூ பண்ணணும். 100 ரூபா அவங்க வந்து அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா அவங்களுக்கு 150 ரூபா திரும்பி போகிற மாதிரி இந்த எம்எஸ்பி இருக்கணும். இப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள், 6 மாதம்னு வச்சுங்க அதிகபட்சமாக. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறுந்தொழில் பண்ணுறீங்க, 6 மாதம், அப்போ வருஷத்துக்கு வந்து 200 ரூபா ஆச்சு. அதாவது 50 ரூபா ப்ராஃபிட்டு. ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாம் சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 50 + 50 ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா, டபுள் தி ப்ராஃபிட்டு. எந்த குறு வியாபாரத்தில் இருக்குது? நான் அதானி அம்பானி அந்த லெவலில் பேசுகிறேன், அதெல்லாம் 300-400% கூட ப்ராஃபிட் இருக்கலாம், நமக்கு தெரியாது. சாதாரண இது வந்து தொழில் பண்ணுறவங்க, ஒரு முடி திருத்தகம் வச்சுருக்காரு, இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு, ஒரு பழக்கடை வச்சுருக்காங்க, 100% லாபம் எதிர்பார்க்க முடியுமா? ஆவரேஜாக முடியாது. அவங்க கேட்குறாங்க. இது கேட்குறதுடைய இது பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த மாதிரி கொடுத்தா 24 லட்சம் கோடி வந்து செலவு. ஓய்வூதியம் இல்லாமல், ஓய்வூதியம் 18 லட்சம் கோடி, அது இல்லாமல் இது ஒரு 24 லட்சம் கோடி, 42 லட்சம் கோடி. உங்களுடைய ஒரு தேசிய பட்ஜெட்டையே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் மிச்சம் என்ன பண்ணுறது? இதை தவிர வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், சர்வதேச வர்த்தக அமைப்பு, அதிலிருந்து இந்தியா வெளியில் வரணும்னு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் அதில் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய தாக்கங்களை நீங்கள் சரி செய்து கொடுங்கள், சீர்படுத்தி கொடுங்கள் என்று கேட்பது நியாயம்.
எங்களுக்கு வந்து அந்த WTOவில் இருக்கக்கூடிய அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் தாக்கங்களை சரி செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்டால் நியாயம். இன்ஃபேக்ட் மோடி அரசு வந்து நிறைய WTO வந்து ஒரு காலத்தில் வந்து மன்மோகன் சிங் காலத்தில் வந்து WTO என்ன வந்து சொல்லுதோ அந்த சட்டத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டது, கண்ணை மூடிக்கொண்டு தலையை குனிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டது. மோடி வந்த பிறகு இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியும், இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு கண்டிஷன் போட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை WTO ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு சர்வதேசத்தில் மோடிக்கு பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ், இந்தியா வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து இன்றைக்கி 10வது, மன்மோகன் சிங் விட்டுட்டு போகும்போது 2014 உலகத்தில் வந்து 10வது நாடாக இருந்தது பொருளாதார, மிகப்பெரிய பொருளாதாரம். இப்போ 5வது நாடாக இருக்குது. ஸோ இந்த பொருளாதார வலிமை, மோடியுடைய அரசியல் தலைமை ப்ளஸ் பொருளாதார வலிமை, இது ஒன்றோட ஒன்று லிங்க்டு. இதனால் வந்து WTO வந்து நம்ம கேட்டது கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இன்னும் சிலது ஏற்றுக்கணும் அப்படின்னு விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருந்தால் அதில் தவறில்லை. WTOலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னா இது அரசியல் ரீதியான சர்வதேச ரீதியான ஒரு விஷயம். இந்த அரசியலில் வந்து வெறும் விவசாயிகளுடைய நலன் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. வர்த்தகம்னா விவசாயிகள் மட்டும்தான் வர்த்தகர்களா? அவர்களை தவிர வேறு நாட்டில் வர்த்தகர்களே இல்லையா? நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க. அப்போது இதெல்லாம் வந்து இந்த கிராப் இன்சூரன்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த லக்கிம்பூரில் வந்து அந்த வண்டியை கொண்டு போய் இந்த கூட்டத்தில் ஏற்றி ஒரு பிஜேபி எம்பியோட மகன் பேரில் கேஸ் போடணுன்னாங்க, எஃப்ஐஆர் போடணுன்னாங்க. அப்போ போடாமல் கொஞ்சம் டிலே பண்ணாங்களே தவிர அப்புறம் போட்டுட்டாங்க. அவர் இப்போ கோர்ட்டில் அது கேஸ் நடக்குது, கிரிமினல் கேஸ் நடக்குது. பெயிலில் தான் இருக்காரு. அது பெயிலுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த கோர்ட்டு கொடுக்குறது. மோடியா பெயில் கொடுக்குறாரு, அமித்ஷாவா பெயில் கொடுக்குறாரு, அது எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட்டு கொடுக்குது. சில சமயம் கொடுக்குது, சில சமயம் கொடுக்கல. கொடுக்கும்போதும் சில சமயம் காரணம் புரியல, கொடுக்காத போதும் சில சமயம் காரணம் புரியல. நான் பொதுவாக சொல்கிறேன், பல சமயங்களில் வந்து ஏனே தெரியாமல் இருக்குது. சிலருக்கு கிடைக்குது, சிலருக்கு கிடைக்கல. இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கா? நீதிபதிகள் ஒரு அப்படி பார்க்க போனால் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்கிறத வந்து ஒரு பெஞ்சு வந்து இது தவறுன்னு சொல்லுது. நான் கூட வந்து இதுவாக சொல்லுவேன், ஒரு யதார்த்தமாக. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு செக்ஷன் ஆஃபீஸர் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அது தப்புன்னு சொல்லி மேலதிகாரி என்ன பண்ணுறாரு, அவருக்கு மெமோ சார்ஜ் ஷீட் பண்ணுறாரு. ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி வந்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தப்பு, பேசிக்காக தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெஞ்சு, 2 பேரோ 3 பேரோ வந்து பெஞ்சு தப்புன்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன மெமோவாக கொடுத்துட்டாங்க, சார்ஜ் ஷீட்டாக பண்ணிட்டாங்க. அப்படி தான் இதை ஜுடிஷியரினா அப்படி தான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு. நான் அதை விமர்சனம் செய்யவில்லை, அது அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம், கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நாளைக்கு அவர் குற்றவாளின்னு புருவான ஜெயிலுக்கு போகிறாரு. ஒரு கால் அவர் பேரில் தவறில்லை அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நான் இல்லை, என் வண்டியில் என் டிரைவர் தான் இருந்தாருன்னாரு, டிரைவர் ஜெயிலுக்கு போவாரா? இல்லை இவர் வந்து உள்ளே உட்காந்துட்டு ஓட்டிட்டு டிரைவரை வந்து சும்மா வழக்கம் போல் பல கேஸுகளில் நடக்கிற மாதிரி, ஒரு பெரிய நடிகர்லாம் கூட அதே மாதிரி ஒரு கேஸில் மாட்டினார், சல்மான் கானும். அந்த மாதிரி வந்து இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆக மொத்தம் அது வந்து நீதிமன்றத்துடைய பர்வியூவில் இருக்குது. அதில் வந்து யாரும் இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவருக்கு நாளை காலையில் தண்டனை கொடுத்தா அவர் ஜெயிலில் போடுங்க அப்படின்னா அது எப்படி? ஸோ அது வந்து இவங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த ஸ்டேபிள் பர்னிங், இந்த வைக்கோலை வந்து கொளுத்துறாங்க இல்லையா? டெல்லியுடைய பொல்யூஷனுக்கு காரணம் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த ஸ்டேபிள் பர்னிங், அதாவது வைக்கோல்களை கொளுத்துவது, அந்த மிச்சம் உள்ள வைக்கோல்களை கொளுத்துவது. பஞ்சாப், ஹரியானா கொளுத்துறது தான் டெல்லிக்கு போகுது, பார்டர் ஸ்டேட்ஸு. டெல்லியில் வந்து மாசு வந்து பகல்லையே காத்தால் 10 மணிக்கு கூட கண்ணு தெரியாத அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது. ரொம்ப மூச்சு விடுறதே வந்து அங்கே வந்து இருக்கிறோன்னா நச்சு காற்று அப்படின்னு உச்சநீதிமன்றம்லாம் நிறைய சொல்லியிருக்கு. இது காரணம் இந்த ஸ்டேபிள் பர்னிங். இந்த ஸ்டேபிள் பர்னிங்கில் இப்போது 2021 மத்திய அரசு வந்து சில விதிமுறைகளை கொண்டு வந்து, நீ அதை பண்ணால் அது சட்டத்துக்கு விரோதமாக பண்ணுனா அதுக்கு வந்து 50,000 ரூபாய் என்னமோ ஃபைனு, 10,000 ரூபா, 50,000 ரூபா பெனால்ட்டி. அப்படி போட்டால் தானே பயம் வரும். ஹெல்மெட்டு போடுங்கன்னு எல்லாரையும் வந்து முதலமைச்சரோ இல்லை வந்து நீதிபதியோ வந்து எல்லாருக்கும் அன்பாக கோரிக்கை விட்டால் யாராவது பண்ணுவாங்களா? போலீஸ்கார் வழியில் நிறுத்தி 500 ரூபா ஃபைனு, இல்லைன்னா 2000 ரூபா லஞ்சம் கொடுக்கணும்னு சொன்னால் ஏதோ ஒரு பணம் கொடுக்கணும்னு பயந்துக்கிட்டு போடுவோம். இது யதார்த்தத்தில் உள்ளது. அது மாதிரி அது போடக்கூடாது. அப்போ போடக்கூடாதுன்னா ரைட்டு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து இவர் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து உங்களுக்கு செலவே இல்லாமல் அந்த வைக்கோலை நீங்கள் வந்து உரமாக எப்படி உபயோகப்படுத்தலாம், அப்படி உபயோகப்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து அதிகமாக கூடுதலாக பணம் கிடைக்கும். எந்த வைக்கோலை வந்து நீங்கள் வந்து சும்மா எரித்து டெல்லியில் இருக்கிறவங்களாம் மூச்சு விட முடியாமல் பண்ணுறீங்களோ அதுக்கு பதிலாக அதை உரமாக பயன்படுத்த இப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காரு. இதே பஞ்சாப்லேயும் கொண்டு வரலாம், ஹரியானாலையும் கொண்டு வரலாம். அந்தந்த மாநில அரசுகள், ஹரியானாவில் பாஜக இருக்குது, பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி இருக்குது. அது அந்தந்த மாநில அரசுகளுடைய விருப்பம், அவர்களுடைய அரசியல் சூழ்நிலை. எதுக்காக சொல்கிறேன்னா
வைக்கோலை கொளுத்தினா அங்கே இருக்கிறவங்க மூச்சு விட முடியல, சுற்றுச்சூழ்நிலை வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொன்னால் நான் வைக்கோலை கொளுத்துவேன், இந்த விதிமுறையெல்லாம் எடுக்கணும்னா அப்போ நான் எங்கே வர்றேன்னால் இது விவசாயிகளுடைய போராட்டமே இல்லை. மோடியை இப்போ வந்து ஒன்று அவர் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி விட்டார், சர்வதேச நாடுகளில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு வலிமை பெற்ற தலைவராக பார்க்கப்படுகிறார். அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து மன்மோகன் சிங்லாம் வரும்போது அவர் திரும்பியே பார்க்காம நடந்து போன அதே ட்ரம்ப்போ பைடனோ வந்து இன்றைக்கி பைடன் இருக்கார், வந்து மோடியை வந்து வாழ்த்துறாங்க, பாராட்டுறாங்க. இது வந்து மோடியை பாராட்டுகிறார்கள் என்பதை விட அதை இந்திய பிரதமரை பாராட்டுகிறார்கள் என்று தான் நாம் வந்து பெருமைப்பட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார வலிமை பெற்று இருக்கும் பொழுது இவங்க வந்து இது எங்கே போகுது பின்னணி அப்படின்னு சொன்னீங்கன்னால் இதுக்கெல்லாம் பின்னால் ஒரு பெரிய சதி இருக்குது. ஏன்னா சொல்லும்போது வந்து ஏதோ என்னமோ மோடிக்கு வந்து ஆதரவாக நான் வந்து சொல்லக்கூடிய ஏதோ ஒரு செய்தியாக அது இருக்கா. இதுக்கு வந்து சில ஆதாரங்களோடு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னு சொன்னால் மோடி கிட்டத்தட்ட அவரே சும்மா இல்லாமல் வந்து 400 சீட் வாங்குவோன்னு சொல்லிட்டாரு. அப்போ 300 சீட்டுக்கு மேலே நிச்சயமாக வாங்குவாங்கன்ற ஒரு சூழ்நிலை தான் தெரியுது. ஏன்னா இந்தியா கூட்டணி தூளாயிடுச்சு. எதிர்பக்கம் எதிராளியுடைய பலவீனம் தானே இந்த பக்கம் பலம். மோடி பிஜேபியுடைய பலம் என்னென்னா எதிர்கட்சிகளுடைய பலவீனம். இது இப்போ திமுக வந்து இவ்வளவு ஊழல் சொத்து குவிக்க அப்புறமும் வந்து 30 சீட்டுக்கு மேலே வாங்கும், 35 சீட்டு வாங்கும்னு சொல்கிறது காரணம் வந்து திமுகவுடைய பலம் மட்டும் அல்ல, எதிர்கட்சிகள் பலவீனமாகவும் பிரிந்தும் இருப்பது. இதுவே பாஜகவும் அதிமுகவும் வந்து அவங்க இஷ்டம். நான் சொன்னால் அவங்க வந்து கூட்டணி சேரணும்னு நான் சொல்லலை. சேர்ந்தால் அந்த 35 சீட்டுங்கிறது ஏதோ ஒரு வகையில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத அது காரணம் அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு அது பலம். ஸோ அதே மாதிரி மோடிக்கு அது பலம். இப்போ மோடியை எதிர்ப்பதற்கு வேறு ஒன்றும் காரணமும் இல்லை, எதிர்க்கிற தலைவரும் இல்லை. இப்போ என்ன செய்கிறதுனா அந்த விவசாயிகள் போராட்டம். இப்போ தான் இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் எதுக்கு வந்து கையில் கழி எடுத்துகிட்டு வராங்க போராட்டத்துக்கு, மூங்கில் கழிகள். விவசாயிகள் போராட்டத்தில் ஏன் வந்து சாராயம், மது இலவசமாக எல்லாரும் அப்படியே, உங்களுக்கு வேணா நான் அந்த வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். ஏன் வந்து எல்லாருக்கும் சாராயம் மது வந்து இலவசமாக வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கு, அவர்கள் உண்மையான விவசாயிகளாக இருந்தால். அப்புறம் சில வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் என்று தெரிகிறது, அவருடைய உடை அந்த அதெல்லாம் தாடி அந்த இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு வந்து மாற்றி ஒரு 50 இஸ்லாமியர்களை நிற்க வைத்து தலையில் சீக்கியர் மாதிரி டர்பன் கட்டி அவங்க போய் அந்த போராட்டத்துக்கு போகிறாங்க. அந்த வீடியோவும் அனுப்புகிறேன் பாருங்கள். இஸ்லாமியர்கள், நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதையும் சொல்லவில்லை. சிறுபான்மையினர் பொதுவாக பாஜகவிற்கு வாக்களிப்பது என்பது அவ்வளவு அதிகமாக இருக்காது, குறைவாக தான் இருக்கும். எதிர்கட்சிகள் காங்கிரஸ் அல்லது மற்ற எதிர்கட்சிகளுக்கு சிறுபான்மையினர் வாக்கு அதிகமாக கிடைக்கிது. அதே தான் இங்கேயே தமிழ்நாட்டிலேயே திமுக. அப்போது நான் என்ன சொல்கிறேன், விவசாயிகள் முஸ்லீம் விவசாயியாக இருந்தால் முஸ்லீம் விவசாயியாகவே அவர் வந்துட்டு போட்டோமே. முஸ்லீமில் விவசாயி இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்லையே, எல்லாரும் விவசாயிகள் தான். அப்போ முஸ்லீம் விவசாயி முஸ்லீமாகவே வந்து கலந்து கொள்ள வேண்டியது தானே. அவர் தலையில் எதுக்கு டர்பனை கட்டுறீங்க? அப்போ அவர் சீக்கியர் என்ற ஒரு பொய்யான ஒரு மாயையை உருவாக்குது. இதெல்லாம் இந்த வீடியோலாம் வருது ஒரு பக்கம். இதுக்கு முன்னால் என்னென்னால் இதை யாரெல்லாம் பேசுகிறாங்க, கனடாவில் வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியாக பன்னூன் என்பவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் வந்து அமெரிக்காவில் வந்து அவரை கொலை செய்வதற்கு வந்து ஒரு இந்தியர் நிஜார் என்பவர் வந்து முயற்சி செய்தார் என்று அவர் இதில் செக்கோஸ்லோவாக்கியாவில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். இது ஒரு சிக்கலாக இருக்குது, சர்வதேச சிக்கலாக இருக்குது. இதே மாதிரி கனடாலேயும் இதே மாதிரி ஒரு தீவிரவாதி அங்கங்கே பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் கடந்த ஒரு வருடத்தில் ஒரு 30-40 தீவிரவாதிகள், ஒன்று காலிஸ்தான் தீவிரவாதிகள் இல்லைன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள், இதில் பாகிஸ்தான் உட்பட உள்ளுக்குள்ளேயே வந்து யாரும் மர்மமாக சுட்டுறாங்க. பொதுவான ஒரு அபிப்பிராயம் வந்து இது வந்து மோடி அரசு வந்து இந்த கமாண்டோஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோவை வச்சு இந்திய உளவுத்துறை மூலமாக செய்கிறாங்கன்னு. செஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. செய்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏங்க, அமெரிக்காக்காரன் ஒசாமா பின் லேடனை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே ராத்திரி வந்து கமாண்டோவோட ஃப்ளைட்டில் உள்ளே வந்து பாகிஸ்தான் அரசுடைய அனுமதி இல்லாமல் இறங்கி குடும்பத்தோடு மற்றவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த ஆளை தூக்கிட்டு போய் கொலை பண்ணி நடு கடலில் வந்து கிரேனில் வச்சு இறக்கிட்டு போயிட்டான். எந்த நாடாவது கேட்டுதா? இந்தியாவில் எந்த கட்சியாவது கேட்டுதா? எதிர்கட்சியாவது? அமெரிக்காவுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடுன்றதுக்காக பாகிஸ்தான் பண்ணது எல்லாமே தப்பாயிடாது, அமெரிக்கா பண்ணது எல்லாமே ரைட்டு ஆகிடாது. அப்போ அமெரிக்கா உள்ளே பூந்து போகிறதுக்கு அவனுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்தியா உளவுத்துறை வந்து இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதம், அவனை வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராடேட் பண்ணு,
நாடு கடத்துங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டேங்கிறாங்க அரசியலுக்காகன்னா பூந்து அடிக்க தான் பண்ணுவாங்க. ஏன் இந்தியாவுக்குள்ளே வந்து தீவிரவாதிகள் வந்து பண்ணும்போது பதிலுக்கு வந்து தீவிரவாதத்தை வந்து எப்படி தடுப்பது? நாங்கள் தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் மாதிரி வந்து மன்மோகன் சிங் காலத்தில் எத்தனை பேர் வந்து எத்தனை தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தது? அஜ்மல் கசாப்லேருந்து எத்தனையோ தாக்குதல். இப்போ அதுக்கப்புறம் வந்ததில் வந்து நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை. புல்வாமா உட்பட சிலதெல்லாம் நடந்திருக்கு. கம்பேரிட்டிவாக வந்து ஒரு 10% 20% தான் நடக்குது. ஒரு 75% குறைந்திருக்குன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு முயற்சி எடுத்து சில விஷயங்கள் அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது இந்த பன்னூன் ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் எப்படியா இருந்தாலும் நான் வந்து யாராவது வந்து இந்த ராமர் கோயிலுக்கு போனால் அந்த ட்ரெயினை நான் கொளுத்திடுவேன், சீக்கியர்கள் அந்த ட்ரெயினில் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னவர். அது எவ்வளோ நல்லவராக இருக்கணும். மோடியை என்றாவது ஒரு நாள் நாங்கள் கொலை செய்வோம். அவர் தீவிரவாதி இல்லாமல் ஜனநாயகவாதியா? அவர் மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகள் போராட்டத்தில் இப்போ பன்னூன் பேசியிருக்காரு, விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு. அப்போ காலிஸ்தான் ஆதரவுன்னு வருதா? அதுக்கப்புறம் இங்கே வந்து விவசாயிகளில் பேசியிருக்கிறது 2-3 வருஷத்தில் எப்படி நாங்கள் மோடியை கொலை பண்ணிடுவோம். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். விவசாயிகளாக இருந்தால் அவங்க ஏன் பிரதமர் நம்ம இந்திய பிரதமரை கொலை செய்ய வேண்டும்? ஒன்றும் நீங்கள் கேட்குறத கொடுக்கணும்னு போராடுங்க, கொடுக்கலைன்னா ரயில் ரோக்கோ பண்ணுங்க. வழக்கமான ஜனநாயக முறைப்படி எது வந்து வன்முறை இல்லாமல் நடக்குமோ அதை செய்ய வேண்டியது தானே. பிரதமரை கொலை செய்வேன் என்று சொல்லுவது வந்து ஜனநாயகமா? எந்த வகையில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது? அவன் இந்தியன் சிட்டிசனாக இருக்கட்டும் இல்லை எந்த சிட்டிசனாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு அந்த சின்ன பின்னணியை சொல்லிதாகணும். இந்த யார் வந்து இதெல்லாம் பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்தீப்னு ஒரு அவருடைய பேர் வந்து ஆமாம் மன்தீப் கரம்நீத் மங்கத் அப்படின்னு ஒருத்தர் தீவிரவாதி. பிந்திரன்வாலேவை அவர் இந்திரா காந்தியை வந்து அந்த இது போது இருந்தார். இந்திரா காந்தி தான் வந்து வளர்த்த கடை மார்புல பாஞ்சதுன்னு அவரை வளர்த்து விட்டதே அவங்க தான் ஆயுதங்கள் கொடுத்து. பின்னாளில் வந்து அவருடைய ஆட்கள் வந்து இந்திரா காந்தியை கொலை செய்து விட்டார்கள். பிந்திரன்வாலேக்கு சிலை வைத்து அவரை வழிபடும் கரம்நீத் மங்கத். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மன்தீப். இவர் யாருன்னா ஏர் இண்டியா 182 182 1985 விமான கடத்தல், இந்தியாவிலேருந்து அந்த விமானம் கடத்தப்பட்டது. அதுக்கு காரணமான தீவிரவாதி. இவர்களெல்லாம் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து ஆப்ரேட் பண்ணி இந்த விவசாயிகளுக்கு உதவுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த தீபக் ஹூடா அப்படின்னு முதலமைச்சர் இதில் ஹரியானாவில் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தார் முன்னாள். அவருடைய மகன் தீபேந்தர் சிங் ஹூடா இந்த மன்தீப்பை சந்திக்கிறார். இந்த செயின் மன்தீப் யாரு? விமான கடத்தல். மன்தீப்பு போய் மங்கத்தை சந்திக்கிறாரு. மங்கத் யாரு? பிந்திரன்வாலே ஆளு. இப்படி ஒரு செயின் போகுது. இதில் முக்கியமான விஷயம் ராகுல் காந்தியை இவர்கள் சந்திக்கிறார். இவர்களில் ஒருவர் ராகுல் காந்தியை ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி டேவோ ஏதோ ஒரு காஃபி ஷாப்புன்னு சொல்லி அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதாக தகவல்கள் வருகின்றன. இப்படிப்பட்ட தீவிரவாதிகள், தீவிரவாதத்தில் தொடர்புடையவர்களுடன் ராகுல் காந்தி சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, இங்கே ராகுல் காந்தியை சந்தித்தாங்க இல்லையா, அமெரிக்கா போயிட்டு வராங்க எல்லாருமே. நவம்பர் டிசம்பரில் போயிட்டு வந்திருக்காங்க. நவம்பர் டிசம்பர் 22 24 தேதிகள் கூட என்னால் தகவல் தர முடியும். அந்த போய் சந்தித்தாங்க. யாரை சந்தித்தாங்கன்னா சாம் பிட்ரோடா, ராகுல் காந்திக்கு ஆசான் குருன்னு சொல்லக்கூடியவர். நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது அவர் 3-4 தடவை சந்திச்சிருக்கேன் வியாபார விஷயமா அங்கே இருக்கும்போது. சாம் பிட்ரோடா ஒரு விஞ்ஞான மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர், அதாவது ஆலோசகராக இருந்தார் பிரதமருக்கு, விஞ்ஞான தொழில்நுட்ப ஆலோசகர். மிக புத்திசாலி. அதே சமயத்தில் காங்கிரஸ் அனுதாபி. அவர் ராகுல் காந்திக்கு ஆசான் என்று அந்த காங்கிரஸுக்கு ஒரு காட்ஃபாதர்னு சொல்லக்கூடியவர் சாம் பிட்ரோடா. சரி, சாம் பிட்ரோடாவை தாண்டி அந்த பக்கம் என்னென்னா அங்கே தான் வந்து ஜார்ஜ் சோரோஸ். இந்த ஜார்ஜ் சோரோஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவருக்கு 93 வயசு. சோரோஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து ஓப்பன் ஃபவுண்டேஷன் சொசைட்டின்னு ஒன்று வச்சுருக்காரு. அவர் 93 வயசாகுது. 83 வயசில் 3வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது அவர் சௌகரியம் பண்ணிட்டு போகிறாரு. 6 அடி கூந்தல் அள்ளி முடிகிறாரு. நமக்கு என்ன, அதை பற்றி இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா அவரும் அவருடைய மகன் அவருடைய மனைவி எல்லாருமே அந்த ஃபவுண்டேஷனில் இருக்காங்க. அலெக்சாண்டர் சோரோஸ்னு அவருடைய ஒரிஜினல் பேர். அவர் ஹங்கேரிக்காரர். அவருடைய பேர் வந்து ஷ்வார்ட்ஸ். அந்த பேரை அமெரிக்காவுக்கு வந்து செட்டில் ஆகி சோரோஸ்னு மாற்றிக்கிட்டார், அந்த ஹங்கேரி பெயர் வரக்கூடாது என்பதற்காக. இதெல்லாம் ரைட், அது அவர் சௌரியம்.
உலகம் முழுக்க மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் அநேகமாக வந்து 1 or 2ன்னு சொல்லக்கூடியவர் இந்த அஃபிஷியல் லைனில் வராமல் அன்அஃபிஷியலாக. இப்போ கூட அதானி அம்பானியை பற்றி பேசுவாங்களே தவிர சன் டிவி கலாநிதி மாறன் தயாநிதி மாறன்ட்டு எவ்வளோ பணம் இருக்குன்னு யாராவது தமிழ்நாட்டில் பேசுகிறதுக்கு தைரியம் இருக்கா? அதானி அம்பானியை விட அதிகமாக கூட இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் பேச மாட்டாங்க. பெரிய தமாஷான தயாநிதி மாறன் வந்து பேசுவார் கார்ப்பரேட் கம்பெனிகள் அதானி அம்பானின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஸோ அது மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அளவில் அவரோட இது வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு. கரெக்டாக சொல்லணும்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், HEDGE ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். அப்படின்னா என்னென்னா தமிழில் சுத்தமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கார்ப்பரேட்டில் கந்து வட்டி. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும், உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது. இவங்க வந்து கார்ப்பரேட்டுக்கே வந்து கந்து வட்டிக்கு பணத்தை கொடுக்குற பெரிய கார்ப்பரேட், அகில உலக கார்ப்பரேட். அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக ஏன் இது வந்து நான் வந்து இவ்வளவு ஆதாரபூர்வமாக சொல்லணும்னா, நான் வந்து ஏதோ சோஷியல் மீடியாவை பார்த்துட்டோ கூகுளில் தேடியோ சொல்லலை. இந்தோனேஷியாவில் நான் வந்து இந்தோனேஷியா அதிபர் மெகாவதி சுவர்ணோபுத்திரி அவர்களுக்கு நான் வந்து 1999 2003 வரைக்கும் இந்திய உறவுக்கான கௌரவ ஆலோசகராக இருந்திருக்கேன். அந்த பீரியடில் தான் வந்து இந்த பெரிய இந்தோனேஷியா மட்டும் இல்லாமல் தென்கிழக்காசியா நாடுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் வந்தது. உதாரணமாக சொல்ல போனால் இந்தோனேஷியாவில் நான் வந்து அந்த பீரியடில் வந்து ஒரு டாலருக்கு 2400, இன்றைக்கி ஒரு டாலருக்கு இந்திய ரூபாய் 80 ரூபான்னு சொல்கிறீங்க. அப்போ 2400 ருப்பியா இந்தோனேஷிய கரன்சியில். திடீர்னு ஒரு மாதத்துக்குள்ளே 17,000 ருப்பியா ஆயிடுச்சு. எது 2400. உதாரணமாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இன்றைக்கி 80 ரூபா இருக்குது ஒரு US டாலரு. ஒரு 15 நாளுக்குள்ளேயோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ இது வந்து 800 ரூபா வந்ததுன்னா என்ன ஆகும்? இதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி எங்கே போனோம்னா அந்த கதை புரிஞ்சுக்கணுன்னா இந்த சொரோஸுடைய அந்த மிகப்பெரிய ஒரு நிறுவனம்லாம் நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிலாம் நினச்சக்கூடாது. ஒரு பெரிய சாம்ராஜ்யம். சீனாவுக்கு மிக நெருக்கமானவர் சொரோஸ். அவர் சீனா, ஆமாம் சொரோஸ். அமெரிக்க சீனா உறவுக்கு வந்து அமெரிக்க அரசே இவரை பார்த்து பயப்படும். எப்படி இந்திய அரசு பாஜக அரசாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அதானி அம்பானியை பார்த்து பயந்து தான் ஆகணும், அவங்களோட நல்லுறவில் இருக்கணுமோ அதே யதார்த்தம் தான் பிடனாக இருந்தாலும் ட்ரம்ப்பாக இருந்தாலும் ஜார்ஜ் சொரோஸோட வந்து ஒத்து போய் தான் ஆகணும். ஸோ இப்போ இவருக்கும் இந்த போராட்டத்துக்கும் என்ன கனெக்ஷன்? இல்லை, இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அவருடைய 40வது வயதிலிருந்தே உலகத்தில் எல்லா இடத்துலையும் வன்முறை பிரச்சனைகள் இது அதாவது இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுறது தான் அவரோட கொள்கை. இப்போ இந்தோனேஷியாவில் வந்து அதுதான் சொன்ன அந்த ஃப்ளாஷ்பேக்னு. முதல்ல வந்து எந்த கம்பெனி வந்து கடன் கேட்டாலும் டாலரில் கடன் கொடுக்கறது அவரோ அவருடைய ப்ராக்சி, நம்ம பினாமின்னு சொல்லுவோம், ப்ராக்சின்னு சொல்லுவோம், அவங்களோ. இப்போ உங்களுக்கு வந்து உதாரணமாக வந்து ஒரு இந்திய ரூபாயில் கணக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, ஃபேக்ட்ரி ஏதோ அசட்ஸு வியாபாரங்கள்லாம். நீங்கள் ஒரு 30 கோடி பேங்க்குக்கு போனீங்கன்னா எவ்வளோ கொடுப்பாங்க? 50 கோடி கொடுப்பான், 60 கோடி கொடுப்பாங்கலாம் வச்சுக்கிட்டு. 110 கோடி யாராவது கொடுப்பான பேங்க்கில்? எந்த ஒரு பேங்க்லேயும் கொடுக்க மாட்டான். இவர் கொடுப்பார். இவர்னா என்ன, இவருடைய நிறுவனங்கள். அப்போ நம்ம எல்லா கார்பரேட்டும் என்ன பண்ணுவான், க்யூவில் போய் நிற்பான். எதில் கொடுக்குறாரு? டாலரில் கொடுக்குறாரு. டாலரில் எல்லாம் தென்கிழக்கு ஆசியா பூரா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இது வியட்நாம், தாய்லாந்து, எல்லா நாட்டிலையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா இங்கெல்லாம் தான் வந்து வளரும் நாடுகள். வளர்ச்சி அடையும் போது தான் உங்களுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இப்போ அமெரிக்காவில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. இங்கே தான் வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி வரணும், எம்ப்ளாய்மெண்ட் வரணும், இதெல்லாம் வந்து வளர்ச்சி அடையும் நாடுகள். அப்போ வந்து அவங்களுக்கு தேவைகள் அதிகம். அந்த தேவைகள் வந்து வங்கியை விட அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்க, வட்டி கம்மி. டாலருக்கு வட்டி வந்து 5% தான் வருஷத்துக்கு. நீங்கள் பேங்க்கில் இந்தியாவில் இன்றைக்கி என்ன வட்டி, நீங்கள் போய் கடன் வாங்கினீங்க, ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினா 10% வருது, ஆவரேஜாக ஒரு 8% 10% வருது. வியாபாரத்துக்காக போனால் 15% வருது இந்திய ரூபாயில். டாலரில் கொடுக்கும்போது 5% 8% தான் வட்டி. இந்த வட்டி கம்மியாக வருது, சொத்தை விட அதிகமாக வந்து இப்போ கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து சொத்து மதிப்பு இந்த 100ன்றதுக்கு பதில் 150ன்னு ஒரு அதுக்கான ஒரு வழக்கமான ஒரு ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா 150 130 ரூபா கொடுத்துருவாரு. இனி 100 ரூபா சொத்தை வச்சுட்டு 130 ரூபா வாங்கிட்டீங்கன்னா சந்தோஷம் தானே. இப்படி தென்கிழக்கு ஆசியா பூரா வந்து இப்படி வாங்கிட்டாங்க. கொடுக்கும்போது சந்தோஷமாக இந்த க்யூவில் வந்து ரேஷனில் அரிசி போடுறாங்கன்னு எல்லாம் கூட்டமாக போய் வாங்குற மாதிரி டாலரில் வாங்கிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த கார்பெட்டுக்கு மேலே அவ்வளோ பேர் நிற்கும் போது அந்த கார்பெட்டை நீங்கள் அதை வந்து அப்படியே இழுத்தா என்ன ஆகும்? அப்படி இழுத்து தான் அந்த ஒரு டாலருக்கு 17,000. இப்போது நீங்கள் வந்து டாலரில் பணம் திருப்பி கொடுக்கணும். நீங்கள் $100 வாங்கியிருக்கீங்க கடன், இன்றைக்கி 80 ரூபா இந்தியாவில். நீங்கள் இப்போ 80 ரூபா பேசிஸில் நீங்கள் வந்து 8,000 ரூபா கொடுக்கணும்.
$100 கடன் வாங்கியிருந்தீங்கன்னா. சப்போஸ் இது 80 ரூபான்றது 800 ரூபா ஆயிடுது, 10 மடங்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? 80,000 ரூபா பணம் கொடுக்கணும். 8,000 ரூபா தான் நீங்கள் வாங்கினீங்க கடன். ஆனால் திருப்பி கொடுக்கும்போது வட்டி இல்லாமல் 80,000 ரூபா கொடுக்கணும். வட்டி சேர்த்தா இன்னும் அதிகம். இது கந்து வட்டிங்கிறத விட இன்னும் அதுக்கு மேலே ஏதாவது இருந்து. இதைத்தான் அவர் இந்தோனேஷியாவில் செய்தார். நான் அப்பொழுது வந்து அங்கே உள்ள ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ், நம்ம தேசிய அளவில் இருக்கும் இல்லையா, வர்த்தக சபை, அது சார்பாக அனுப்பப்பட்ட குழுவில் நானும் ஒருவன். யாருக்கிட்ட போய் பேசணுன்னா IMF கிட்ட. பெயில் அவுட் பண்ணணும்னா, நாட்டையே பெயில் அவுட் பண்ண கடன் கொடுக்கணும்னு. இன்றைக்கி மால்தீவ்ஸ் பிரச்சனை, இந்த லட்சத்தீவு பிரச்சனை வந்ததுனால உங்களுக்கு வந்து மால்தீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய டூரிஸ்டெல்லாம் பயணிகள் போகிறதில்ல. அதனால் வந்து அவுட்டு. சைனாக்காரனை நம்பி அவன் ஏதோ பண்ணுவான்னா, சைனாக்காரன் $15 பில்லியன் வந்து கடன் கொடுத்துருக்கான். இப்போ மால்தீவ்ஸ் வந்து முந்தானத்து வந்து எக்கனாமிக் பேங்க்ரப்சி, திவாலாகி விட்டால் ஒரு நாடு பொருளாதாரம் திவாலாகி விட்டதாக அரசு அறிவித்து விட்டது. IMF கிட்ட நீ பிச்சை கேட்குறான். IMF பிச்சை கொடுப்பான், வட்டி அதிகம், கந்து வட்டி தான். அவன் 1008 கண்டிஷன் போடுவான். நீ உட்காரக்கூடாது, எந்திரிக்கக்கூடாது, உன் நாட்டில் வந்து நான் சொல்கிற ஆள் தான் வந்து மந்திரியாக இருக்கணும், நிதி மந்திரி. இப்போ இந்தோனேஷியாவில் யார் நிதி மந்திரியாக இருக்கணும்னு அங்கே IMFல வந்து முடிவு பண்ணாங்க. இந்தோனேஷியா மக்களில் நான் அங்கே இருந்ததுனால அதில் டீல் பண்ணதுனால சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் IMFல யார் இருக்கான்னு பார்த்தா இந்த ஜார்ஜ் சொரோஸுடைய ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படி இது ஒரு செயின் மாதிரி வருது. இந்த ஜார்ஜ் சொரோஸ் $1.8 பில்லியன், கிட்டத்தட்ட 15,000 கோடி, மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று இந்தியாவில் பணம் இறக்கி இருக்கிறார். வழக்கமாக அவர் எப்படி இறக்குவார் பணம்? NGOs மூலமாக தான். இந்த NGOs நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக, அந்த ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டுன்னு. ஆனால் மத்திய அரசு இந்த NGOக்கள் அதுதான் சொல்ல வரேன். மோடி வந்த அப்புறமே இந்த வெளியிலேருந்து உள்ளே வந்து நம்மளை வந்து பொருளாதாரத்தை காலி பண்ணுறதுக்கு காரணம் ஒன்று சீனா, அதுக்கு வழி இல்லை அமெரிக்கா. இது 2 தான். ரஷ்யா ஓரளவுக்கு இந்தியாவோட எப்போவுமே இணக்கமாக போயிடும், ஏதோ ஒரு கிவ் அண்ட் டேக்கில் போயிடும். அமெரிக்காவும் வந்து இந்தியா வளர்கிறத விரும்பாது. அதனாலேயே ரஷ்யா நம்மளோட இணக்கமாக இருக்கும். அமெரிக்காவுக்கு நமக்கும் சிக்கல் இருக்குங்கிறதுனால. சீனா எப்போவுமே விரும்பாது. இப்போ வந்து இந்த அவங்க 2 பேரும் என்னென்னா இந்த NGOs வழியில் தான், ரூட்டில் தான் வருவாங்கன்றதுனால இந்த NGOஸை தடை பண்ணார், இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டார். இப்போ பணம் உள்ளே வரத்துக்கு வந்து என்ன வழி? NGOs ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. வேறு வழி ஹவாலா வழிகள், மற்ற கள்ள வழிகளில் தான் வருது. இப்படி பணம் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணம் தான் இப்போ இந்த விவசாயிகள் மூலமாக. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ கதை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஜார்ஜ் சொரோஸை வந்து நேராக போய் அவரை நாங்கள் வந்து அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தோனேஷியா அரசு சார்பாக போகும்போது கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி போய், நான் போனது இந்தோனேஷியா வர்த்தக சபை, அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அல்லது அரசு சார்பாக தான். அப்படி போகும்போது அவர் காலில் கையில் விழுந்து ஏதாவது எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க, யாரை? ஒரு நாட்டை காப்பாற்றுங்கன்னு யார்கிட்ட கேட்குறோம்? ஒரு தனி மனிதர்கிட்ட கேட்குறோம். அந்த நிலைமை எவ்வளோ மோசமான நிலைமை. அதற்கு அவர் எவ்வளவு வந்து இதை வந்து அவர் வந்து ஏதோ இந்தோனேஷியாவில் தான் பண்ணியிருக்காருன்னு இல்லை, ஆப்பிரிக்காவில் கருப்பரினத்தை தூண்டி விட்டு 1960களில் வந்து இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பி விட்டு, அதுக்கு முன்னால் இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இலுமினாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராத்சைல்டு அப்படின்னு ஒரு பெரிய பேங்கர் இருந்தார். அவர் சில பேர்லாம் சேர்ந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதான். நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்ணும், இந்தியாவில் டிபி வந்து டுபர்குலோசிஸ் வந்து அதிகப்படுத்தணும், இந்தியாவில் கொரோனா வரணும், ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க முடிவு பண்ணிவிடுவாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் செய்வாங்க. அப்புறம் கொரோனாவுக்கு மருந்து என்ன, அந்த மருந்தையும் அவங்களே சப்ளை பண்ணுவாங்க. பஞ்சத்தை அவர்களே வந்து உண்டாக்குவார்கள். மறுபடியும் வந்து அந்த பஞ்சத்துக்கு வந்து நிவாரணமும் அவர்களே ஏற்படுத்துவார்கள். இப்படி வந்து பொருளாதாரத்தை வந்து அவங்க பிழிந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய சக்கையாக்கிட்டு அதோடைய சத்துக்களை எல்லாம் எடுத்துப்பது முன்னாலே இலுமினாட்டி. இப்போ வந்து சொரோஸ் இதை வந்து 93 வயதிலும் அவர் ஆக்டிவாக இருக்கார். $1.8 பில்லியன் இந்தியாவில் இறக்கியிருக்காரு. இவருடைய இது எங்கே வருதுன்னா, அங்கேருந்து சாம் பிட்ரோடா, அப்புறம் அந்த மந்தீப் போன்ற தீவிரவாதிகள், இந்த பக்கம் வந்து ராகுல் காந்தியை வந்து அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்ததில் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ராகுல் காந்தி அளவில் தீவிரவாதத்துடன் தொடர்பு கொண்டவர்களுடனும் அவர்களை சார்ந்தவர்களுடனும் பேச வேண்டிய அவசியம் என்ன? இது நடந்து ஒரு வாரத்துக்குள்ள விவசாயிகள் போராட்டம் வெடிக்கிறது. சரி, இது இந்த பக்கம் இருக்கு இல்லையா? சீனாவுக்கும் அவருக்கும் நிறைய உறவு இருக்குன்னு சொன்னேன். இப்போது டோக்லாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு நம்ம எல்லையில், பூட்டான் எல்லையில் பார்த்திங்கன்னா, மோடி வந்ததுக்கப்புறம்
டோக்லாமில் வந்து இந்திய இராணுவம் வந்து சீன இராணுவத்தை வந்து அடித்து விரட்டுச்சு. ஏன்னா அங்கே வந்து நிறைய பிரிட்ஜு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் 65,000 ஹெக்டேர் வந்து நேரு காலத்தில் வந்து அக்ஸை சின் அப்படின்னு நேரு வந்து காஷ்மீரை எப்படி வந்து யாருக்கோ தானமாக கொடுத்தாரோ ஒரு வகையில், அதே மாதிரி சீனாவுக்கு தானமாக கொடுத்துட்டார். அது வந்து இந்த ஆக்குபைடு இந்தியன் டெரிட்டரி அக்ஸை சின் அப்படின்னு பேர், அந்த ஏரியா பேர் அக்ஸை சின். எப்படி பிஓகே போச்சோ நமக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் போச்சோ, அதை விட இது ரொம்ப பெரிய ஏரியா. ஆனால் என்ன, இங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்க, அது வந்து அவ்வளவாக மக்கள் இல்லாத அங்கங்கே சும்மா ஸ்கேட்டர்டாக இருக்கக்கூடிய. ஆனால் ஏரியா தானே, நிலம் தானே. நம்ம ஒரு நிலத்தில் வீடு இல்லைன்றதுக்கோசரம் நிலத்தை இன்னொருத்தவங்க ஓசியில் கொடுத்துருமா நம்ம, நான் வீடு கட்டலைங்கிறதுனால. அப்போ வந்து அந்த அக்ஸை சின் அந்த 65,000 ஹெக்டேரில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஹெக்டேர் 2,000-3,000 ஹெக்டேர் வந்து இப்போ மோடி வந்து மீட்டிருக்காரு. இது நடந்திருக்கு. சீனா ஓரளவுக்கு ஒரு வருடம் 2 வருடமாக இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. கரெக்டாக டிவி நியூஸ் எடுத்து பாருங்கள், நான் சொல்கிறது இல்லை, இதில் சோஷியல் மீடியாவில் எடுத்து பாருங்கள். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாலேருந்து சீன மக்கள் வந்து அருணாச்சல் பிரதேஷ், ஏற்கனவே அருணாச்சல் பிரதேஷ் வந்து எங்களை சேர்ந்தது, நீங்கள் அங்கே போனோன்னா சீனா விசா வாங்கணும்னு வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். அவனுடைய மேப்லலாம் அதை இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கான் சீனா. அருணாச்சல் பிரதேஷ் சீனா, நம்ம இந்தியாவுடைய அருணாச்சல் பிரதேஷ், சீனாவுடைய அந்த பார்டர், இந்த பார்டரில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மக்களை கொண்டு வந்து சீனா வந்து குடிபுகுத்தி வருகிறது. போன வாரத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் எந்த சமயத்தில் நடக்குது? 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அமைதியாக இருந்த சீனா, பயந்திருந்த சீனா எல்லைப்பகுதியில் தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் இவ்வளோ நாளாக போராடல. எம்எஸ்பி 2021 போராடினாங்க, அப்போவுமே அது வித்தியாசமான போராட்டம். அதாவது பணம் கொடுத்து நடத்தப்பட்ட அரசியல் போராட்டம்ங்கிறது ஒரு இருக்குது. இப்போ நிச்சயமாக வந்து இவங்க கேட்குற கேள்வி ஏதாவது வந்து நடக்கக்கூடிய விஷயமா, போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி 24 லட்சம் கோடி 18 லட்சம் கோடி இவங்களுக்காக வந்து மட்டும் விவசாயிகளுக்கு கொடுத்தா, பாக்கி விவசாயிகளை தவிர மற்ற மக்கள் அனைவருமே வந்து இந்தியாவில் அழிஞ்சு போயிடணும் பொருளாதார ரீதியில். இது எந்த அரசால் வந்து இதை கொடுக்க முடியும்? பாஜக அரசு இல்லை, காங்கிரஸ் அரசு இல்லை, திமுக அதிமுக எந்த அரசு மத்தியில் வந்து ஆட்சி செய்தாலும், ஆம் ஆத்மியோ இல்லை மம்தாவோ யார் ஆட்சி செய்தாலும் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து இன்றைக்கி 25 ரூபா வந்து ஒரு கிலோ விற்கிறான், 30 ரூபா கேட்குறான், 40 ரூபா கேட்குறான்னா கன்சிடர் பண்ணலாம். 250 ரூபா வேணும் அப்படின்னு கேட்டால் உங்களால் கொடுக்க முடியாது, இது தீராது பிரச்சனைன்னு. இப்போது போராட்டத்துக்கு போகிறாங்க இல்லை, 6 மாதத்துக்கு உண்டான டீசல் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க? இப்போ போராட்டம் போன வாரம் 6 மாதத்து 3 மாதத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்க விவசாயிகள்? எப்படி தெரியும் இவங்களுக்கு வந்து அரசு வந்து நம்ம வந்து ரெண்டும் காம்ப்ரமைஸ் வராதுன்னு எப்படி தெரியும்? அப்போது இந்த விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் என்ற போர்வையில் ஜார்ஜ் சொரோஸ்லேருந்து ஆரம்பித்து, ஜார்ஜ் சொரோஸுக்கு என்னென்னா இந்தியா பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைய வேண்டும். இந்தியா வீழ்ச்சி அடைஞ்சால் அவருக்கு என்ன லாபம்னா அந்த கம்பெனி பூரா உள்ளே வந்துடும், அவங்க ஆட்கள் பூரா உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து பொருளாதாரத்தை அவர்கள் இந்த ஒரு காலத்தில் வெள்ளக்காரன் ராபர்ட் கிளைவில் ஆரம்பித்து உள்ளே வந்து எத்தனையோ பில்லியன் டாலருங்கிறது கடத்தி, அதாவது கொள்ளையடித்து கொண்டு போனாலோ முகலாயர்கள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதுக்கு முன்னால் முகலாயர்கள் வந்து கோரியோ கஜினி முகமதோ வந்து கொள்ளையடித்து சென்றார்களோ, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைரக்டாக வன்முறையான ஒரு வழி. இது வந்து பொருளாதார ரீதியில் ரொம்ப பாலிஷ்டான வழி. அது சி கிளாஸ் வழினா இது ஏ கிளாஸ் வழி. அதே திட்டம், அதே கொள்ளையடிக்கும் திட்டம் தான். அது கொள்ளையடிக்கணும்னா இந்தியாவில் வந்து ஒரு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். மோடி இருந்தால் அந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது என்பது உலகம் இன்று அறிந்தது. அப்போ மோடி வரக்கூடாது. ஸோ இதற்கான ஒரு பெரிய திட்டம் தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கூட இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்து சில பேர் இப்போ திமுக கூட வந்து இந்த விவசாயிகள் வந்து ஆதரிக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பஞ்சாப் விவசாயிகள் ஆதரிக்கிறீங்கள, செய்யாறு சிப்காட்டில் வந்து அதே திருவண்ணாமலையில் வந்து நீங்கள் 8 வழி சாலை நடக்கும்பொழுது அருள் ஆறுமுகம் வந்து அப்போ வந்து அவர் வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் சால்வை புத்தி ஸ்டாலின் அவர்களை கௌரவித்தார். திமுக நிர்வாகிகள்லாம் கௌரவிச்சாங்க 8 வழி சாலை எடப்பாடி ஆட்சியும் போது. இப்போ வந்து அவரை கூண்டாஸ்ல தூக்கி உள்ளே போட்டிங்களே. திருவண்ணாமலையில் சிப்காட்டில் வந்து செய்யாறில் சிப்காட் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ முந்தானத்தை கூட அமைச்சர் சொல்லியிருக்காரு ஏவா வேலு அவர்கள், 99% விவசாயிகள் வந்து அங்கே ஒத்துக்கொண்டார்கள், 1% தான் ஒத்துக்கலன்னு. எங்கே எடுத்தாங்க? டிவியில் காமிச்சாங்க. எத்தனை பேர் வந்து கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னு. உண்மையான கருத்து கணிப்புனா
2008 வந்து மகாராஷ்டிரத்தில் வந்து ரெய்காட் அப்படிங்கிற இடத்துல வந்து அம்பானி, அதாவது ரிலையன்ஸ் குரூப் வந்து ஒரு 3000 ஏக்கர் வந்து கைப்படுத்தி அவங்க அரசுக்கிட்ட இருந்து வாங்கி விவசாய நிலத்தை வாங்கி ஏதோ ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக எம்ஓயு போட்டாங்க. அப்போ வந்து இதே பிரச்சனை வந்தது, விவசாயிகள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நிலத்தை. அப்போ வந்து கருத்து கணிப்பு எடுக்கணும். கருத்து கணிப்பு எடுத்த போது 62% பேர் கொடுக்குறேன்ட்டாங்க. அதாவது பெரும்பான்மையான மக்கள் கொடுக்குறேன்ட்டாங்க. பட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட ஒரு 40%. அம்பானி அவர் வந்து எடுத்த முடிவு வந்து வர்த்தக ரீதியில் இப்போ புத்திசாலித்தனமான முடிவு. இந்த 40% முடியாதுன்னு சொல்கிறவன் சும்மாவாக இருக்க போகிறான். இவங்க பணம் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்னு அடுத்த 10 வருஷத்துக்கு ஓடிட்டு இருக்கும். அந்த எம்ஓயை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு இடத்துல பார்த்துக்கிறேன்னு போயிட்டார். இது வந்து அவர் ரொம்ப நல்லவர்ன்றதுக்கான சொல்லலை, புத்திசாலித்தனமான முடிவு ஒரு வர்த்தகர் என்ற முறையில். அந்த ரெய்காட்டில் நடந்த மாதிரி நீங்கள் வந்து அது கருத்து கணிப்பு, இவ்வளவு பேர் அதில் வந்து கருத்து கேட்கப்பட்டது, இவ்வளவு பேர் ஓட்டு அதாவது வாக்களித்தார்கள். ஒரு சாதாரண தேர்தலில் நடக்கிற மாதிரி நடந்தது ரெய்காட்டில் 2008. செய்யாறில் பண்ணீங்களா? இங்கே இல்லாமல் சிப்காட்டு இன்னும் இன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு செய்தித்தாளில் பார்த்தேன், இன்னொரு இடத்துல கூட சிப்காட்டில் வந்து, அதாவது இது எப்போவுமே மற்றவனுக்கு வந்தால் தான் வந்து அது வந்து எனக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னினா, அதே விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன செய்து வைக்கிறீர்கள்? நான் அது தமிழகத்தையும் சேர்த்து கேட்கிறேன், எதிர்க்கட்சிகள், தமிழகம், திமுக உட்பட. ஸோ இது வெறும் அரசியல். நான் எதுக்காக தமிழகத்தை தொட்டு இதை வந்து கொண்டு வரேன்னால், இது அரசியல், மோடிக்கு எதிராக செய்யப்படும் அரசியல். இதை எதிர்க்கட்சிகள் வந்து வடநாட்டில் செய்கிறாங்க, தன்னுடைய பங்குக்கு திமுக தமிழ்நாட்டில் செய்யுது. அதிமுக செய்யுமானால் அதிமுக வழக்கம் போல் பட்டும் படாமல் நாங்கள் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஆதிக்கிறோம், அதே சமயத்தில் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு குழப்படான ஒரு பதில் சொல்லிட்டு நான் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, நீங்கள் எதிர்பார்க்கலாம். இத்தனைக்கும் எடப்பாடி வந்து ஒரு விவசாயி அடிப்படையில். நான் என்ன சொல்கிறேன்னா, விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கலாம், ஆனால் வந்து ஐயா கண்ணு மாதிரி வந்து பிஎம்டபிள்யூவில் வந்துட்டு வர விவசாயிகளுக்கு இல்லை, இந்த மாதிரி இடைத்தரகர்கள் விவசாயிகளுக்கு இல்லை. உண்மையான விவசாயிகளுக்கு அவர்களுடைய நிஜமான பிரச்சனைகள் எங்க, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்கணும், உங்களுக்கு டேக்ஸு கிடையாது, வரி கிடையாது, அவர்களுக்கு வருமான வரி கிடையாது, உங்களுக்கு வந்து ஓய்வு ஊதியம் கொடுக்கணும், அப்புறம் 100 ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா 3 மாதமோ 6 மாதத்துலேயோ அது 150 ரூபாயா கவர்மெண்ட் வந்து அதை பண்ணணும், இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் ஃப்ரீயாக கட்டணும், வேலையும் வந்து எம்எஸ்பி இப்படி இருக்கணும். நீங்களும் நானும் எப்படி சாப்பிட்றது? நீங்களும் நானும் தான் சொல்கிறது பொதுமக்கள், விவசாயிகள் அல்லாத. கடைசியில் அது விவசாயிகளுக்கு போய் சேருமான்னு பார்த்தீங்கன்னா உண்மையான விவசாயிகளுக்கு போய் சேராது. அந்த உண்மையான விவசாயி வந்து அந்த தக்காளியை 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து அன்னைக்கு காசு வேணும். இந்த நீங்கள் சொல்கிற இந்த 252 ரூபாய்க்கு வாங்குறதெல்லாம் யாருன்னா இடைத்தரகர்கள் வாங்கி அவங்ககிட்ட 25-30 ரூபாயை கொடுத்துட்டு மிச்சத்தை வாங்க போகிறான். ஸோ இப்போ யாருக்கு நீங்கள் வந்து உதவுகிறீர்கள்? விவசாயிகளுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் போராடுவது விவசாயிகளே இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஒரு பொருளாதார சதி. அந்த சதியில் வந்து மோடிக்கு எதிரான ஒரு சதி. அப்போ மோடிக்கு எதிரான அவங்க யார்கிட்ட வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க? எதிர்கட்சிகளோடு தான். ராகுல் காந்தி தான் வந்து இந்த சீனாவுடைய பார்ட்டிசிபேஷன் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பல வருஷங்களுக்கு முன்னாடி 2000 மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் சீனாவுக்கு சென்று சீனாவுடைய ஆளுங்கட்சியோட காங்கிரஸ் கட்சி வந்து புரிந்துணர்வு போட்டு. எப்படி நீங்கள் ஒரு அரசுக்கு தெரியாமல் பண்ணுவீங்க? அதுவும் ஒரு எதிரி நாட்டோட ஒரு அரசுக்கு தெரியாமல், இல்லை அரசுக்கு தெரியாமல் மக்களுக்கு தெரியாமல் நீங்கள் போடுங்க. நாங்கள் அந்த மாதிரி போய் போட்டிருக்கோன்னு அனௌன்ஸ் பண்ணீங்களா? இல்லையே. சீனாவிலிருந்து வரக்கூடிய தூதர் வந்து ரகசியமாக வந்து டெல்லியில் ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு அப்புறம் அந்த ரகசியம் வெளியே வந்துருச்சே. இப்போ இல்லை, சில 2-3 வருஷத்துக்கு முன்னால். ஏன் ரகசியமாக சந்திக்கணும்? சீனா அதிபர் டைரெக்டாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை நான் சந்திக்கிறேன், சந்திச்சு போகலாமே. அப்போ ரகசியம்னாலே அப்போ ஏதோ தப்பு நடக்குதுன்னு தானே அர்த்தமாகுது. இது ஆக இந்த விவசாயிகள் போராட்டம் என்பது, ஆனால் உண்மையிலேயே வந்து இது மோடி அவர்களுக்கு, மோடி அரசுக்கு மிகப்பெரிய சவால். வேறு எதுவுமே இப்போ சவாலாக இல்லாமல் ஒரு ராமர் கோயிலோ, அயோத்தியில் வந்து ராமர் கோயில் வந்தது, 500 வருஷமாக பிரச்சனை இருந்தது, அது நல்லபடியாக முடிஞ்சுது. பல இஸ்லாமியர்களே அதற்கு தானமெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல மத நல்லிணக்கம். அதற்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்களா இல்லையாங்கிறது அங்கே அயோத்தியில் உள்ள முஸ்லீம்கள் தான் சொல்லணுமே தவிர தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முஸ்லீமோ மற்றவரோ யாரும் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அதில் அரசியல் கலந்து தான் இருக்குது. ஆமாம், ஒரு சாதனைனா அவங்க வந்து அந்த சாதனையை வந்து பெருசு பண்ணி அதில் ஓட்டு வாங்கணும்னு எந்த அரசியல் கட்சியும் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ மோடி வந்து எந்த சவாலுமே இல்லாமல் அவர் சும்மா அப்படி 400 சீட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. இதை வந்து
ஏதாவது இதை டிஸ்டர்ப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல தான் இந்த விவசாயிகள் போராட்டம் இருக்குது. இன்னைக்கு கூட வந்து 2 நாளைக்கு சமாதானம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய இதில் வந்து இதுக்கு தீர்வு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 252 ரூபா கேட்கும்பொழுது 10 மடங்கு நீங்கள் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேட்கும்போது 10 மடங்குக்கு பதிலாக 5 மடங்கு கேட்டாலும் நடக்காத காரியம். அப்போ இது கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்க இல்லை, இதை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதை வந்து போராட்டத்தை வந்து லைவாக வச்சுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எதிர்கட்சிகளை வெளியிருந்து இயக்குபவர்களுடைய எண்ணமே. ஸோ இதை மோடி தாண்டி இதில் நீந்தி இந்த சவாலில் நீந்தி அவர் எப்படி வெளியே வரப்போகிறார், இதை எப்படி இவர் வந்து சரி செய்ய போகிறார் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார. ஏன்னா 6 மாதம் வந்து விவசாயிகள் நடுவில் டிராக்டர் போட்டுட்டு உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது கட்டாயம் வந்து அது ஒரு பிரச்சனை தான் வரும். அது அவன் உண்மையான விவசாயிகளா இல்லையா இதெல்லாம் வந்து வேறு விஷயம். அதே மாதிரி முதல் சந்தேகமே வந்து மோடியை 2-3 வருஷத்தில் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு விவசாயிகள் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. மோடி ஒழிக அவர் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்கள். மோடி அரசு வந்து உள்ள எதிர்பார்த்தபடி செய்யவில்லை, அவர் ஓட்டு போடக்கூடாது, அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள். அது ஒரு ஜனநாயக உரிமை. மோடியை 2-3 வருஷத்தில் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ இதுக்கு பின்னால் உள்ள சதி வந்து மிகப்பெரிய சதி. இது விவசாயம் இல்லை, இது சாதாரண போராட்டம் இல்லை, இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி. மோடியுடைய உயிருக்கு இது ஆபத்து என்று கூட நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாங்கன்னால் இதுலேயும் மோடி வந்து தப்பிச்சு வந்துடுவாரோன்னா அதுக்கப்புறம் ஒரே வழி தான் அவங்க திங்க் பண்ணக்கூடியது, தீவிரவாதம். என்னைக்கோ மோடி சொல்லிட்டாரு, எனக்கு தெரியும் என்னுடைய முடிவு வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உயிரை பற்றி கவலை இல்லைன்னு. நமக்கு தெரிகிற விஷயம் அவருக்கு தெரியாதா? ஒரு பிரதமராக இருக்கிறவருக்கு அந்த தகுதி இருக்கிறதுனால தானே பிரதமராக இருக்கார். எதுக்காக சொல்கிறேன்னால் அந்த அளவுக்கு துணியக்கூடிய அளவுக்கு இப்பொழுது அந்த எதிர்ப்பு. ஏன்னு கேட்டால் டெஸ்பரேஷன், இயலாமை, இவர் தோற்கடிக்க முடியவில்லையே என்கிற இயலாமையில் எந்த அளவுக்கு வேணால் இந்த அளவுக்கு போனவங்க மோடியின் உயிருக்கும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. போக போக இந்த ஜார்ஜ் சொரோஸ் அது தொடர்பான விஷயங்கள் வந்து வெளியே வரும். அது எப்படி வராமல் இருக்கும்? இப்போ ஜார்ஜ் சொரோஸ் அங்கே பெரிய இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த ஜார்ஜ் சொரோஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ரைட் ஹேண்டாக வலதுகரமாக செயல்படுறவர் வந்து ஒரு இந்தியர், மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர், பட்டாச்சார்ஜியாவா சாட்டர்ஜி என்னமோ பேர். நான் போகும்போது ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பேசி ஜார்ஜ் சொரோஸை கொஞ்சம் சரி பண்ணி பண்ணணுன்றதுக்காக இவடம் பண்ணதுன்னு யோசனை பண்ணி நாங்கள் வந்து அது சாட்டர்ஜியை சரி பண்ணுறதுக்காக இந்தோனேஷியாவில் இருந்த ஒரு இந்தியர் முகர்ஜியை கூப்பிட்டு போய் முகர்ஜியும் சாட்டர்ஜியும் பேசுங்கய்யா ஏதாவது நடக்குமான்னு கூப்பிட்டு போனேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏனென்றால் ஜார்ஜ் சொரோஸ் எப்படிப்பட்ட மிகப்பெரிய முதலை, எதையெல்லாம் அவர் விழுங்குவார் என்பதை நான் வந்து நேரடியாக இருந்து அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு நாடே பற்றிக்கிட்டு எரிஞ்சுது. ரோட்டில் போகும்போது கார்லாம் வந்து அங்கங்கே கொளுத்தி. ஆனால் மக்கள் வந்து அவனுக்கு வந்து ஜார்ஜாவது சொரோஸா அதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி விலை வந்து இப்போ இந்த ஹேண்ட் ஃபோன் வந்து நீங்கள் இந்த செல்ஃபோன் வந்து இன்றைக்கி வந்து 10,000 ரூபான்னு வச்சுங்க, நாளையிலேருந்து இது 1 லட்சம் ரூபான்னு சொன்னால் நீங்கள் ரோடுக்கு வந்து சண்டை போடுவீங்களா மாட்டிங்களா? இது 1 லட்ச ரூபாய் ஏன் வந்துச்சு, இதுக்கு யார் காரணம், பின்னணியில் யார் இருக்கா, இதெல்லாம் வந்து சாதாரண மக்கள் யோசனை பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஸோ இதுதான் தென்கிழக்கு ஆசியாவில் நடந்தது. அப்போ இந்தியாவில் ஏன் நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து RBI ரெஸ்ட்ரிக்ஷன் பிரகாரம் வந்து டாலரில் நீ வந்து அரசுடைய உத்தரவு இல்லாமல் கடன் வாங்க முடியாது. அந்த தென்கிழக்கு ஆசியாவில் இந்த 98, 99 வாக்கில் அந்த 2002 வரைக்கும் நடந்த அந்த ஒரு பெரிய அந்த கலையபுரம், பொருளாதார கலையபுரம் ஏன் அப்போ இந்தியா தப்பிச்சுது? அதாவது லேசாக பாதிக்கப்பட்டது, பட் பெரிய அளவில் பாதிக்கப்படலைன்றது காரணம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்தோனேஷியாவோ இல்லை வியட்நாமோ இல்லை மற்ற நாடுகளோ வந்து உனக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீ வெளியில் கடன் வாங்கிக்கலாம், ரிசர்வ் பேங்க் கிட்ட ஒரு பர்மிஷனையும் கேட்க வேணாம், நீ வாங்கிக்க, அவன் கொடுக்கட்டும் இப்படின்னு ஃப்ரீயாக திறந்து விட்டாங்க. இந்தியா திறந்து விடவில்லை. திறந்து விடாததுனால இந்தியா தப்பிச்சுது. இல்லைன்னா அதே பீரியடில் இந்தியா வந்து இதையே சந்திச்சிருக்கும். இன்றைக்கி டாலர் வந்து அப்போ வந்து மோடி இல்லை. நான் இதை வந்து மோடிக்கு ஆதரவாக சொல்லணும்னு சொல்லலை. 98 ஒரு பீரியடில் நடுவில் வாஜ்பாய் இருந்தார். இது வாஜ்பாய் தான் இதற்கு காரணம்னு சொல்ல. அப்போ யார் இருந்தாங்களோ பிரதமர், காங்கிரஸ் பிரதமராக இருந்தாலும் அப்பொழுது எடுக்கக்கூடிய அந்த ரிசர்வ் வங்கிக்கான விதிமுறைகள் வந்து கடுமையாக இருந்ததால் இந்தியா தப்பித்தது. அதோடைய கிரெடிட் நீங்கள் நேருக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் நரசிம்மராவுக்கு கொடுங்க. உண்மையிலேயே யாருக்காவது கிரெடிட் கொடுக்கணும்னா நரசிம்மராவு கொடுக்கணும். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீரமைத்ததில் வந்து மிக முக்கிய பிரதமர்களில் வந்து மிக முக்கியமானவர் நரசிம்மராவ் தான். அது அடுத்து அவர் காங்கிரஸ்காரங்கிறது வேற, நம்ம பிரதமர் தான் பார்க்குறோம், அவர் யாருன்னு பார்க்கல. அந்த மாதிரி இந்தியா தப்பிச்சுது. இப்போவும் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்தியாவால் பட்
இப்போ இந்தியாவில் இந்த டாலரில் கடன் கொடுத்து உங்களை வந்து மயக்க முடியாது, பணத்தை கொடுத்து உங்களை கடன் கொடுத்து கந்து வட்டி கொடுத்து மயக்க முடியாதுங்கும் போது விவசாயிகள் போராட்டம். அதுதான் இதோட உண்மையான பின்னணி. இதை வந்து ஜார்ஜ் சொரோஸுடைய கதையை வந்து நீங்கள் 1960களிலிருந்து படித்தால் ஆப்பிரிக்க நாட்டில், தென் அமெரிக்க நாடுகளில், மற்ற நாடுகளில், ஆசியாவில் எல்லா நாடுகளிலும் வந்து பல குழப்பங்களுக்கும் வன்முறைகளுக்கும் பொருளாதாரம், பஞ்சம், நிவாரணம் எல்லாத்துக்கும் அவங்களே வந்து பஞ்சத்தை கிளப்பி விடுவாங்க, அவங்களே நிவாரணத்துக்கு வருவாங்க, அவங்களே கடன் வந்து திவாலார நிலைமையை உண்டாக்குவாங்க, திருப்பியும் வந்து ரீஸ்ட்ரக்சரிங்னு பேர், கடன் சீரமைப்பு. அந்த சீரமைப்பு யார் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பினாமி நிறுவனங்கள் தான் வந்து பண்ணும். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு 10 ரூபா கொடுக்குறான், ஆனால் இவ்வளோ கண்டிஷன், 100 கண்டிஷன். இதுதான் ஜார்ஜ் சொரோஸுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இந்தியாவில் வந்து இந்த மற்ற தென்கிழக்கு ஆசியா மாதிரி நடைபெற முடியாது. அதற்கான ரிசர்வ் வங்கி முன்னைக்கு இப்போ ரிசர்வ் வங்கி வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களை வந்து லிபரலைஸ் பண்ணாங்க. பட் இந்த என்ஜிஓஸுக்கு வர பணத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, முடக்கிட்டாங்க. அதனால் விவசாயிகள் ரூபத்தில் இது வந்திருக்கிறது. மோடி எப்படி சமாளிக்கிறார் என்று பார்ப்போம். இதில் சமாளிச்சிட்டாருன்னா மோடி வந்து 400 சீட்டுங்கிறது அவர் எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கும். இதை அவர் எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறது ஆனால் உண்மையிலேயே சவாலான விஷயம். ஏன்னா அது விவசாயிகள்னால் சென்சிட்டிவ். ஒரு பேர் நீங்கள் அப்படி பார்க்க போனால் இந்தியாவில் வந்து விவசாயிகள் தான் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, எத்தனை பேர் போய் அங்கே போய் பண்ணாங்க. அதில் என்ன பிரச்சனை, கண்ணீர் புகை வீசினா கண்ணீர் புகை வீசிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு 2 பேரை தடியால் அடித்து அதில் ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்து போனால் கூட அடித்து தான் செத்து போனான். இது வழக்கமாக வரக்கூடியது. இப்போ நீங்கள் பாருங்கள், அது ஆட்சியை பொறுத்து இருக்குது யாருன்னு. எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து ஒரு ஆழ்கிணறு துளையில் வந்து சுஜிதா என்ற ஒரு பெண் 2 வயது குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய கவனக்குறைவினால அவங்க வீட்டு தோட்டத்தில் அதை மூடாமல் வச்சுருந்த அந்த துளையில் வந்து அது விழுந்து அது 2 நாளைக்கு அதை அமைச்சர் வந்து விஜயபாஸ்கர்லாம் போய் கூட நிறைய உட்காந்து பண்ணாங்க, எல்லாத்துலேயும் லைவு. அப்போ வந்து அந்த குழந்தை இறந்து போச்சு பாவம். அப்போ வந்து திமுக என்ன சொல்லிச்சு, எதிர்கட்சியாக இருந்த திமுக, தீபாவளியை யாரும் கொண்டாடாதீர்கள், கருப்பு தீபாவளின்னு சொன்னாங்க. நேற்று ஜெயங்கொண்டானில் பாருங்கள், பப்ளிக் இதில் அந்த பம்பு, குழாயடி பம்பு தெருவில் உள்ளது, அதிலிருந்து அந்த தண்ணி போய் அதுவும் சாக்கடையும் ஒரு 3 அடி 4 அடி ஒரு பிட்டுனா ஒரு பள்ளம், அதில் போய் சேருது. இந்த வீணாக போகும் நீர் வந்து எதேச்சியாக ஒன்றும் சேமிப்பதற்காக இல்லை, சாக்கடை நீர்னாலே அது அங்கே பள்ளம் இருக்குது, அதில் போய் சேருது. அந்த பள்ளத்தில் விழுந்துருச்சு. ஊர் பூரா தெரு பூரா தேடி இருக்காங்க, குழந்தை கிடைக்கல. அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே கிடக்கு. அது சின்ன குழந்தை, 1.5 வயசு குழந்தை, அது 2 அடி 3 அடி பிட்டில் விழுந்துருச்சு. இப்போ நான் சொல்கிற வரைக்கும் என்னை வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்களா? எங்கேயாவது டிவியில் மீடியாவில் பார்த்தீங்களா? அதை ஏங்க, அந்த சுஜித்துக்கு வந்து ஆழ்துளை கிணறு அவங்க வீட்டில், அவங்க வீட்டு தோட்டத்தில் அவங்க பெற்றோர்களுடைய கவனக்குறைவினால் நடந்தபோது லைவ் மீடியா எல்லா மீடியாவும் காமிச்சுது. நேற்று ஜெயங்கொண்டானில் நேற்றோ முந்தானத்தை நடந்திருக்கு, ஏதாவது ஒரு மீடியா காமிச்சுதா? அப்புறம் ஆர்எஸ்பி மீடியான்னு சொன்னால் மட்டும் கோபம் வருது இல்லை? அப்படி தான் இருக்குது. அதனால் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், நம்புவோம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.